ஹெல்தியான இட்லி உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. உதிரியான இட்லி உப்புமா எப்படி பண்ணணுங்கிறது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கேரட்டும் பீன்ஸும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய நான் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னொன்று கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்குள்ளே இட்லி எடுத்து நம்ம உதிர்த்து வச்சுக்கலாம். நான் இப்போ செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இட்லிக்கான அளவு இது. இதில் நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ணணும் ஏதாவது அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பும் 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே மூடி விட்டுருங்க. இட்லி வந்து நல்லா உதிர்த்து வச்சுக்கோங்க. நல்லா பெரிய பீஸாக இருக்கக்கூடாது. நல்லா ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா உதிர்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இட்லி வந்து நல்லா உதிரியாக வரணும் அப்படின்னா இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் சொல்கிறேன். இட்லி வந்து நம்ம இப்போ ஈவினிங் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடியே இட்லி செய்துட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சமைக்கும்போது எடுத்து உதிர்த்தோன்னா நல்லா உதிரியாக வரும். அப்படி இல்லை உடனே நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இட்லி செய்த உடனே ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா அது நீங்கள் உதிர்க்கும்போது நல்லா உதிரியாக கிடைக்கும். நமக்கு ரவை எப்படி கிடைக்கும் அதே மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரவை உப்புமா மாதிரியே இருக்கும். அவ்வளோ உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உதிர்த்து வச்சுருக்க இட்லியை காயில் போட்டு கலந்துடுங்க. தாளிக்கும் போது கடலைப்பருப்பும் உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் சேர்க்கலை. ஏன்னா என்னோடய பையனுக்கு வந்து இது பிடிக்காது. நான் அவனுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு எதில் கடலைப்பருப்பும் உளுந்து போட்டாலும் பிடிக்காது. 1 ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். இதை நல்லா காய்ச்சிட்டு அதில் வந்து நான் ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை வேணும்னாலும் நம்ம சேர்க்கலாம். ரெண்டும் சேர்ந்தும் போட்டால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போது இதை இட்லியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் போடலை, ஏன்னா கொத்தமல்லி இல்லை வீட்டில், அதனால் கொத்தமல்லி போடலை. நீங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷு எதுவும் தேவையில்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் மட்டும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் இதே மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் குயிக் ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கேன். போய் பாருங்கள். அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.